தமிழகம் முழுவதும் கடந்த திமுக ஆட்சியில் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மணல் விற்பனையில் போலியான லாரி உரிமையாளர்கள் சங்கத்தை ஏற்படுத்தி பல கோடி ரூபாய் ஊழல் முறைகேட்டில் ஈடுபட்டதாக லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். லாரிகள் மூலம் மணல் விற்பனையில் ஈடுபட்டு வரும் தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் திருவாரூரில் சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சங்கர் தலைமையில் இன்று நடைபெற்றது. ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சங்கர், தமிழகத்தில் 60,000க்கும் மேற்பட்ட லாரிகள் குவாரிகளில் மணலை ஏற்றி விற்பனை செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகிறது. இத்தகைய 60,000க்கும் மேற்பட்ட லாரிகளை நம்பி ஓட்டுநர், கிளீனர், லாரிகளில் மணல் ஏற்றி இறக்குபவர்கள் என 1 கோடிக்கு மேல் பல்வேறு நிலைகளில் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் இருந்து வருகிறது. ஆனால் மாவட்ட ஆட்சியரில் தொடங்கி சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் நியாயமான முறையில் மணல் குவாரிகளை நடத்தாமல் பல்வேறு ஊழல் முறைகேட்டில் ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக லாரி உரிமையாளர்கள் எம்சாண்ட், கிராவல் போன்றவற்றை அந்தந்த நிறுவனத்திடம் பணம் கொடுத்து வாங்கி லாரியில் ஏற்றி விற்பனை செய்து வருகிறோம். ஆனால் மணலை பொறுத்தவரை மாவட்ட ஆட்சியரில் தொடங்கி சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் போலியான லாரி உரிமையாளர்கள் சங்கத்தை ஏற்படுத்தி அந்த சங்கத்திற்கு மணல் அல்ல பர்மிட் வழங்கி வருகின்றனர். உண்மையான லாரி உரிமையாளர்கள் குவாரிகளில் மணலை ஏற்றி லாரிகளில் ஏற்றிச் செல்லும் போது அரசு அதிகாரிகள் எங்கள் மீது திருட்டு வழக்கு போட்டு வருகின்றனர். கடந்த 4 ஆண்டுகாலமாக லாரி உரிமையாளர்கள் பல்வேறு நிலைகளில் பாதிக்கப்பட்டுள்ளோம். இத்தகைய ஊழல் முறைகேடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அரசு ஓபன் டெண்டர் மூலமாக மணல் எடுக்க அனுமதி வழங்க வேண்டும் என வலியுறுத்திய லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சங்கர், மேலும் மணல் விற்பனையினை அரசை ஏற்று நடத்த முன்வருமானால் இத்தொழிலை நம்பி வாழும் லட்சக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் என்றார். கிராவல் குவாரியும் மணல் குவாரியும் நியாயமான முறையில் நடத்த வேண்டும். தனி நபர் ஒரு நபர்கிட்ட ஒப்படைக்கின்ற போதுதான் கொள்ளைகள் அதிகமாக இருக்குது. நாங்கள் எம்சாண்டு காசு கொடுத்து ஏற்றிறோம், கிராவலு காசு கொடுத்து ஏற்றிறோம். எந்த நிறுவனத்தில் போய் நாங்கள் லாரி ஒரு மேல் திருட முடியாது. ஆனா ரோட்டுக்கு வந்தா அந்த ஏடியாகிறவர் பர்மிட் கொடுக்குறாரு, கீழே இருக்கிற தாய்ஸ்தார் வந்து அந்த வண்டி பிடிக்கிறார். வண்டி பிடிச்சி இது வந்து பேக் பர்மிட்ன்றார். ஒரு மாவட்டத்துல கலெக்டருக்கு தெரியாத, ஏடிக்கு தெரியாத, ஜேடிக்கு தெரியாத அந்த பர்மிட் எப்படி ரிசீவ் ஆகுது? அதனால் நாங்க வந்து எங்க மீது திருட்டு வழக்கு 379 வழக்கு போட்டு வண்டிகளும் 3-4 மாசம் உள்ள, டிரைவரும் உள்ள, எங்க இப்படி எல்லாம் பல துன்பத்தை நாங்க 4 ஆண்டுகளாக அனுபவித்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கு மக்கள் புரட்சி ஒன்று ஏற்பட்டிருக்குது. அந்த புரட்சியில் இப்ப வருகின்ற முதலமைச்சருக்கு லாரி உரிமையாளரோட எங்கள் நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருக்கிற வாழ்வாதாரத்தை மீட்டு கொடுக்கிற அளவுக்கு ஒரு பிரஸ் மீட் இதை ஏற்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம்.